கற்றதனால் ஆய பயனின் கொள்வாள் அறிவன் நற்றாள் தோழாதரியனின் அப்படினா தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தாழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? கலைஞர் சொன்னது தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. புலமும் இசையேகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அப்படி நாம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை வாழ்ந்து நினைக்கின்றவர் இந்த உலகில் நிலைத்து கலைஞர் சொன்னது தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவன் பண்புருவர் இல்லாவிடில் இல்லதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. ஆனால் கலைஞர் சொன்னது தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அப்படினா விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. ஆனா கலைஞர் சொன்னது விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை.